இங்கிலீஷ் வார்த்தைகளை ஈஸியா கத்துக்க ஒரு சூப்பரான வழியை பத்தி இப்போ பார்க்கலாம். புதுசா இங்கிலீஷ் வார்த்தைகளை கத்துக்கும்போது அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? மனப்பாடம் பண்றது தற்காலிகமானதுதான். ஆனா கதை சொல்றது மூலமா கத்துக்கிறது நிரந்தரம். இங்கிலீஷ் பேச கிராமர் மட்டும் பத்தாது, வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் இல்லையா, அப்போ வாக்கியம் இல்ல. வாக்கியம் இல்லனா பேச்சும் இல்ல. சிம்பிள். இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் நம்ம ஸ்டோரி ஸ்பீக் மெத்தட். இதுல நாம மனப்பாடம் பண்ண போறதில்ல, வார்த்தைகளை ஒன்னோடொன்னு இணைக்க போறோம். பாருங்க, இது ரொம்ப சிம்பிள். தினமும் 3 ஸ்டெப்ஸ் தான். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்க்கலாமா? வாங்க. ஒரு கரிய மேகம், திடீர்னு அதுக்குள்ள இருந்து ஒரு ஏலியன் வருது. அது பார்க்க பயங்கரமா இருக்கு. மக்கள் எல்லாம் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏலியன் மக்கள் நடுவுல நின்னு ஒரு சார்ட்டை காட்டி ஏதோ விவரிக்க முயற்சி பண்ணுது. ஆனா அது சொல்றது யாருக்குமே புரியல. அதாவது காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல. இப்ப பாத்தீங்களா, வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மறக்க முடியாத காட்சியா மாறிடுச்சு. சரி, உங்களோட 33 நாள் பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். தினமும் ஒரு கதை, அது மூலமா 33 புது வார்த்தைகள். அப்போ 33 நாள்ல மொத்தம் 1000க்கும் அதிகமான வார்த்தைகளை கத்துக்கலாம். சோ தினமும் கதை கேட்கும்போது கத்துக்கிறது ஜாலியா இருக்கும், வார்த்தைகளும் மறக்காது. இது வெறும் வார்த்தைகளை கத்துக்கிறது மட்டும் இல்ல, உங்க தன்னம்பிக்கையும் வளர்க்கும். ரொம்ப சிம்பிள். கதைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க, அசால்ட்டா இங்கிலீஷ் பேசுங்க. அப்போ உங்களோட முதல் கதைக்கு நீங்க தயாரா?